வணக்கம் நேயர்களே. நாம் செவ்வாய்க்கிழமை என்று சொன்னோம். சந்தைகள் பேக் டு ஸ்கொயர் ஒன் 23,185 தொடக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது என்று. அதேபோல் இன்றைய தினம் சந்தைகள் பார்த்தோம்னாக்க 23,000 மார்க்கை தாண்டி 23,300 வரலுமே சென்றதுன்னு சொல்லலாம். மெயினாக ரெண்டு விஷயங்கள். ஒன்று ஃபர்ஸ்ட் மார்க்கெட் கான்ஃபிடன்ஸ் ஆன் பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவது. இரண்டாவது ஆர்பிஐ FY25 ஜிடிபி குரோத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 7 to 7.20. இது ரெண்டும் மார்க்கெட்டுக்கு இன்றைய தினம் கொடுத்த உற்சாகம் என்று சொல்லலாம். ஸோ மேலும் இன்றைய தினம் 212.6 புள்ளிகள் அதிகரித்து சந்தைகள் 23,267 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1,790, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னாக்க 331. ஸோ மார்க்கெட் வாலட்டிலிட்டிங்கிறத பார்த்தோம்னாக்க இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க 1 month லோ, அதாவது ஒரு 16 முடிஞ்சிருக்கு. ஸோ இதை மாதிரி இது என்னத்தை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ரெடியூஸ் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி, ஒரு ஸ்டெபிலிட்டி. அதாவது இந்த எலெக்ஷனுக்காக மார்க்கெட் ஒரு 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 அன்டெரிட்டரியில் போச்சு இல்லை, அன்னோட்டிஸ்ட் டெரிட்டரியில் மேலே கீழே போனதெல்லாம் இனிமே வடிஞ்சு விடும், சரியான சீரான பாதையிலே செல்வதற்கு உண்டான வழிகள் இருக்கும் என்று நாம் பின்னாடி அதை பற்றி என்னங்கிறதையும் பார்ப்போம். ஸோ அது போல் மிட் கேப் பார்த்தோன்னா இன்னைக்கு 1.49%, ஸ்மால் கேப் 2.31% ஏறி இருக்கு. ஸோ அட்வான்சஸ் 1790, டிக்ளைன்ஸ் பார்த்தோன்னா 331. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரெத்தை பார்க்கும் பொழுது பிராடர் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை கொடுக்கிறது என்று சொல்லலாம். மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது ஒரு செக்டரால் ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் ஆல் மேஜர் செக்டார்ஸ் ஒரு விக்டரி மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க நிஃப்டி, ஐடி, ஆட்டோ, எனர்ஜி அண்ட் மெட்டல் எல்லாமே ஏறி இருக்கு. நோ மேஜர் செக்டார் சீன் ட்ரேடிங் ரெட்ல எதுவுமே வரல. அதுமாரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க மகேந்திரா அண்ட் மகேந்திரா, விப்ரோ, டெக் மகேந்திரா, இன்ஃபோசிஸ், அல்ட்ராடெக், பாரதி ஏர்டெல், டாடா ஸ்டீல், பஜாஜ் ஃபைனான்ஸ், எல்என்டி மைண்ட்ரி, டைட்டன் கம்பெனி இவையெல்லாம் ஏறிய பங்குகள். மார்க்கெட்டில் இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னாக்க எஸ்பிஐ லைஃப், டாடா கன்சியூமர் டாப் லூசர்ஸ் டுடே. மேலும் இன்றைய தினம் வெளிவந்துள்ள முக்கிய நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது தங்கம் பார்த்தோம்னா இன்றைய தினம் கிட்டத்தட்ட 984 984 rupees கீழே விழுந்து 72,147, வெள்ளி 1,996 ரூபாய் கீழே விழுந்து 91,820, குரூட் ஆயில் 24 ரூபாய் அதிகரித்து 6,350 வணிகமாகி கொண்டிருக்கிறது. மேலும் ஆர்பிஐ இன்றைய தினம் ரெப்போ ரேட் அன்சேஞ்சு ஆக்கியுள்ளார்கள். மேலும் ஆர்பிஐ FY25 ரியல் ஜிடிபி growth forecast 7.2% வைசஸ் 7. அதுபோல சற்று முன் வந்துள்ள யூஎஸ் நான் பேரோல் டேட்டா அதை பார்த்தோம்னாக்க 272K வைசஸ் 175K. அதுமாரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பார்த்தோம்னா 4% வைசஸ் 3.90%. அதுமாரி யூரோப் மார்க்கெட்ஸ்லாம் ஃபிளாட் டு பாசிட்டிவாக ஆகியுள்ளது. பரோசில் ரெனியூபிள் எனர்ஜி பார்த்தீங்கன்னாக்க ரைட்ஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டு கோ ஃபார் அ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இது ஒரு குட் டு த மார்க்கெட்னு சொல்லலாம். அது போல் ஃபார்மா ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஒரு குட் ஹெல்த்னு சொல்லலாம். ஏன்னா நிஃப்டி ஃபார்மா இன்னைக்கு 2%க்கு மேலே ஏறி இருக்கு. காரணம் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் நன்கு இருக்கிறது. மேலும் ஸ்ட்ராங் எக்ஸ்போர்ட்ஸ் ஃபார் த லாஸ்ட் 3 months இவையெல்லாம் ஒரு பெட்டர் மூவ்மெண்ட்டுக்கு எடுத்து சென்றது என்று சொல்லலாம். மேலும் இந்த ஆர்பிஐ இப்போ எகைன் இந்த யூபிஐ லைட் வேலெட்டை அலோவ் பண்ணுறாங்க. இந்த ஆட்டோஃபில் வரதுனால இந்த பேடிஎம் மாரி உள்ள கம்பெனிஸுக்கு எகைன் இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடும். அதனால இந்த நியூ ஏஜ் பேங்கிங் செக்டார் உள்ள எல்லா கம்பெனிஸிலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல மொமெண்டம் வந்திருக்கு. அதே மாதிரி கஸ்டமர்ஸுக்கும் இது ஒரு கன்வீனியன்ட் 500 ரூபாய் 200 ரூபாய் பே பண்ணுறதுக்கு. ஸோ அதனால இது எகைன் வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்றைய தினம் சந்தைகளில் பார்த்தோம்னா நிஃப்டி 22,789 லோ, 22,789 லோ, ஹை பார்த்தோம்னா 23,320.20. இட்ஸ் நியூ சூப்பர் ஹையை தொட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும்
நியூ கவர்மெண்ட் ஃபார்மேஷன் சண்டே இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock மேலே வச்சுருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அதற்கப்புறம் எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதுமாரி நிஃப்டி ஃபியூச்சரை பார்த்தோம்னாக்க கடந்த ஒரு 6 தினங்களாக 1 கோடிக்கு மேலே வால்யூம் நடந்திருக்கிறது. எஸ்பெஷலி 4th அன்னைக்கு 4 கோடி வால்யூம் நடந்திருக்கு. அது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இந்த வீக்லி கேண்டலை பார்க்கும் பொழுது ஒரு ஹை வாலடைல்னு சொல்லலாம். மேலும் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்த 23,150க்கு மேலே முடிவடைந்து 2-3 நாட்கள் இருந்ததுனால அந்த 23,500லேருந்து 23,650 என்ற புள்ளிகள் வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள், அந்த டார்கெட்ஸ் வந்து கிளியராக இருக்கக்கூடும். மெயினாக மார்க்கெட் வந்து ஒரு மேஜர் கரெக்ஷனை வந்து எதிர்நோக்கியது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 10.9%, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆக்ஷன்ஸ் இருந்ததுன்னு சொல்லலாம். இருந்தாலும் நாம் இன்னும் பார்க்க வேண்டியது என்னன்னா, மார்க்கெட்டில் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணின பிறகு என்ன மாதிரியான வழிமுறைகள் நடக்கும், மார்க்கெட்டை நாம் எப்படி கையாள வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் நம்மளுடைய ஸ்பெஷல் பதிவிலே, சிறப்பு பதிவிலே சந்திப்போம். எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.